Hi friends, தனுஷோட ராயன் பட ரிவ்யூ பார்க்க போறோம். D50 தனுஷோட 50வது படம். அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பவர் பாண்டியன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது விமர்சன ரீதியா நல்ல சக்சஸ்ஃபுல்லாவே போச்சு. அவருக்கு டைரக்டரா நல்ல பேரு வாங்கி கொடுத்துச்சு. இவரோட 25வது படம் VIP வேலையில்லா பட்டதாரி, அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் அவருக்கு. ஸோ அந்த வகையில 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சும் இருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கு, அவரோட 25 ஃபிலிம் VIP மாதிரி மெகா ஹிட் ஆகுமா இல்ல படம் சுமாரா இருக்கா, ஸோ எப்படி இருக்கு வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். வாங்க போமா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். படத்தோட காஸ்ட் அண்ட் குரூவை பார்த்துடலாம். படத்துல ஹீரோவா தனுஷ் நடிச்சிருக்காரு. அவரோட தங்கச்சியா துஷாரா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 தம்பிங்களா காளிதாஸ் ஜெயராமும் சந்தீப் கிருஷ்ணாவும் நடிச்சிருக்காங்க. போலீஸா ஒரு முக்கியமான ரோல்ல பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. 2 மெயின் வில்லன்களா சரவணனும் SJ சூர்யாவும் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார், அபர்ணா பாலமுரளி, செல்வராகவன் உள்ளிட்ட சிலரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்ஷனை தனுஷ் பண்ணிருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்டண்ட் பீட் ஹெயின் மாஸ்டர் பார்த்திருக்காரு. எடிட்டர் பிரசன்னா, DOP ஓம் பிரகாஷ், முக்கியமா மியூசிக் டைரக்டர் AR ரஹ்மான். இதுதான் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ. தெரியுது நீ மூடு. படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தறலாம். சோ படத்தோட ஸ்டோரி என்னன்னா, தனுஷோட சின்ன வயசுல தனுஷ் அவங்க 2 தம்பிங்க, அவர் தங்கச்சியோட அவங்க அப்பா அம்மாவோட ஒரு கிராமத்துல இருக்காரு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர அவங்க அப்பா அம்மா 2 நாள் கழிச்சும் திரும்பி வர மாட்டிருக்காங்க. அந்த கேப்ல அந்த பசங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. அங்க ஏற்படுற பிரச்சனையினால ஊரை விட்டு போற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. தம்பி தங்கச்சிங்களை கூப்பிட்டு தனுஷ் அங்க இருந்து சென்னைக்கு வராரு. வர வழியில செல்வராகவனை மீட் பண்றாரு. அவரோட உதவியோட அவங்க ஏரியாவிலேயே செட்டில் ஆயிடுறாரு. அந்த ஏரியால தான் வளர்றாங்க. அந்த ஏரியாவில தான் 2 பெரிய டான் இருக்கிறாங்க. ஒரு சைடுல சரவணன், ஒரு சைடுல SJ சூர்யா. அவங்களுக்குள்ளேயே முன்பகை இருக்கு. ஒருத்தர் கொல்றதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில தான் தனுஷ் ஒரு ரைஸ் கடை போட்டு வளர்றாரு. அவங்க தம்பியை படிக்க வைக்கிறாரு. அதுல 2வது தம்பி காளிதாஸ் ஜெயராம், அவர் காலேஜ்ல படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தம்பி தான் சந்தீப் கிருஷ்ணா, அவர் ஒரு குடிச்சுக்கிட்டு ஊதாரியா சுத்திக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இந்த ரவுடிங்க ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு கொல்லுக்க ட்ரை பண்றாங்க. இந்த நடுவுல தனுஷ் ஃபேமிலி என்னாச்சு, ஒருத்தர் கொண்டுகிட்டாங்களா, யார் செத்தாங்க, யார் வாழ்ந்தாங்க, இதுதான் படத்தோட ஸ்டோரி. அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்த்தரலாம். ஆக்டர் தனுஷ் ஒரு பர்ஃபார்மரா ஒரு சின்சியரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரே ரைட்டர்ன்றதுனால அதை நல்லா உள்வாங்கி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தம்பிங்களுக்காக தங்கச்சிக்காக உழைக்கிற அண்ணனா அவங்களுக்காக உழைச்சு சோர்ந்து போய் அந்த டயர்னஸ், அந்த கண்ணுல அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதம், அவங்களுக்காக கோபப்படுறது, அவங்களுக்காக பயப்படுறது, அவங்களுக்காக சண்டை போடுறது, ஒரு தங்கச்சி அண்ணங்களுக்காக வாழ்ற அந்த கேரக்டர் நல்லா சின்சியரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லயும் சரி, அவர் ஆல்ரெடி மாஸ் ஃபைட் நிறைய பண்ணிருப்பாரு. இதுலயும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீன், அதுக்கப்புறம் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அலட்டிக்காம செம்மையா மாசா பண்ணிருக்காரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்து நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் சந்தீப் கிருஷ்ணா, SJ சூர்யா, செல்வராகவன், அப்புறம் பிரகாஷ் ராஜ். டைரக்டரா தனுஷ் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காரு. சின்ன சிம்பிள் ஸ்டோரி தான், ஸ்கிரீன் பிளேஸ் வைஸ் அது நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. வெற்றிமாறன் கூட பழகி அவரோட இன்ஃபுளுன்ஸ், அவருடைய சாயல், அவருடைய டச் நிறைய சீன்ல தெரியுது. ஸ்டார்ட் பண்ண விதமா இருக்கட்டும், என் பண்ண விதமா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், அவர் கூட பழகி நிறைய கத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட இன்ஃபுளுன்ஸ் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. டைரக்டராவும் இது கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காரு. சந்தீப் கிருஷ்ணா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இதுல பிளே பண்ணிருக்காரு. தனுஷுக்கு தம்பியா பிளே பண்றாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அவரை வச்சு கொஞ்சம் பில்டப் ஆகுது. எந்த வேலைக்கும் போகாம உதாரணமா சுத்திக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்மளே லவ் பண்ணி சுத்திக்கிட்டு ஒரு எந்த வேலைக்கும் போகாத அந்த கேரக்டர் அவர் நல்லாவே உள் வாங்கி நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான அந்த கேப்பபிள் அவர்கிட்ட இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ்ல அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்து துஷாரா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, அவங்க தனுஷுக்கு தங்கச்சியா வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் தான், நிறைய ஸ்கிரீன் பிளேசஸ் இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும். அதுல இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நல்லா மெச்சூரிட்டியாவே நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபைட் சீன் இருக்கும், தனுஷை ப்ரொடெக்ட் பண்ற சீன், அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் சீன், அந்த சீன்லாம் நிஜமாவே செம்ம வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நோட்டபிளா இருக்கும். இதுக்கு அடுத்தது SJ சூர்யா, நடிப்பு அரக்கன். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி வேற லெவல் பண்ணி விட்டுருவாரு. பட் இந்த படத்துல அவருக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் தான் மெயின் வில்லனா இருந்தாலும் அவருக்கு நடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்ல. கதை அந்த மாதிரி பில்டப் பண்ண படல. ஆனா அவருக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன்ஸ் இருக்கு. அந்த சீன்ஸ்ல சின்ன எமோஷன்ஸ், சின்ன டைலாக் மூலமா செம்மையா இம்ப்ரெஸ் பண்றாரு. அவர் இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுவும்.
மத்தபடி தம்பியா வர காளிதாஸ் ஜெயராம் அவருக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல. இப்ப சந்தீப் கூடவே வராரு, எமோஷனலா அவ்வளவா நமக்கு அவர் கனெக்ட் ஆகல. பட் அவர் தான் எமோஷனலா கனெக்ட் பண்ற கேரக்டர் அந்த படத்துல. பட் நமக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் போலீஸா வர பிரகாஷ் ராஜ், அந்த சீனும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல. போலீஸ்னு சொல்லி வராரு, அவர் மட்டும் நிறைய என்கவுண்டர்ஸ் நிறைய கொலைகள் பண்றாரு. பட் அதுக்கான ஒழுங்கான டீடைலிங் இல்ல. அவருமே கூட இன்வால்வ் இல்லாம நடிச்ச மாதிரி தான் இருக்கு. சும்மா ஏதோ கடமைக்கு வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. அவர் சீன்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்ல, ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் மாதிரி ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இல்ல. ஏதோ வந்துட்டு போயிட்டு நடிச்சிட்டு அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அவங்களாம் தேவையில்லாத ஆணி. அப்புறம் பாலமுரளி அவங்க ஃபர்ஸ்ட் லவ் சீன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மாதிரி வந்தா கூட அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. பட் அவங்க கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் பேசுவாங்க தனுஷ் கிட்ட, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் வராங்க போறாங்க அவ்வளவே. ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல செல்வராகவன் வராரு, அண்ணன் பாண்ட்ல ஒரு பிரதர் பாண்ட்ல தனுஷுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ல படம் ஃபுல்லா வந்திருக்காரு. அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அவர் நல்ல போர்ட்ரேட். அது செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சீன்ல துஷாராவும் செல்வராகவன் ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. அது நிஜமாலுமே செமையா நடிச்சிருப்பாரு. அங்கங்க ஒரு சின்ன சின்ன கவுண்டரும் நல்லா கொடுத்திருப்பாரு. சூப்பரான சப்போர்ட் ரோல் செல்வராகவன் பிளே இருப்பாரு படத்துல. படத்தோட பிளஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு ஏரியாவில் நடக்கிற ரெண்டு டான்களுக்கான பழைய பிரச்சனை, அப்புறம் தனுஷ் அவங்க தம்பிங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனை, அப்புறம் சந்தீப் கிருஷ்ணா பாலமுரளி அவங்க லவ்ல வர சின்ன சின்ன பிரச்சனைகள், போலீஸ் என்கவுண்டருக்காக சுத்திக்கிட்டு இருக்க அவங்க கிரியேட் பண்ற சின்ன சின்ன பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையா பில்டப் பண்ணி சீன்ஸ்னா பில்டப் பண்ணி அந்த இன்டர்வல்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் அருமையா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீனும் சூப்பரா இருந்தது. ஸோ இவ்வளவு பில்டப் கொண்டு வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஹை மூமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஃபிக்ஸ் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹைலைட் சொல்லணும்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் பாயோட பெரிய சம்பவம். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெறித்தனமா இருந்தது, செம்மையா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங்ஸ், அந்த இன்டர்வல் பிஜிஎம், கிளைமேக்ஸ்ல அந்த அடங்காத சுரண்டா அந்த சாங்கு, அதுக்கப்புறம் அந்த உசிரே அந்த லிரிக்ஸ், அதெல்லாம் பாயோட வேற லெவல் சம்பவம். கிளைமேக்ஸ் சாங்ஸ்க்குலாம் தியேட்டர்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அடுத்த மூணாவது பிளஸ் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துஷாரா பெர்ஃபார்மன்ஸ். அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் சீன் இருக்கும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்மிஷன் சீன், அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஃபைட் சீன் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு அசால்ட்டா உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, அதுலயும் அவங்க வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படத்தோட பிளஸ் ஹைலைட் சீன்ஸ். ஸோ படத்தோட நெகட்டிவ், படத்தோட பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ஒரு ஹை பாயிண்ட் போகுதுன்னு சொன்ன இல்லையா, அதுக்கப்புறம் படம் அப்படியே டவுன் ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹை மூமெண்ட் கூட இல்ல, அப்படியே பிளாட்டா போகுது. ஸோ அதுக்கப்புறம் படத்துல எந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் கிடையாது. காளிதாசையும் சந்தீப்பையும் வச்சு ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவங்கள வச்சுதான் ஒரு ட்விஸ்ட் போயிட்டே இருக்கு. கேரக்டர் ஒரு பாட்டம் லெவல்ல மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஒரு ரொம்ப முக்கியமான சீன்ஸ் அவங்களோட சேஞ்சஸ் நமக்கு ஒரு எந்த இம்பாக்டையுமே கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி அந்த சேஞ்சஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ஷாக் மொமெண்டாவோ இல்ல ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்டாவோ இருந்திருக்கணும். பட் எந்த இம்பாக்டுமே கிடையாது. அது ரொம்ப செட்டிலா போகுது. அது கொடுக்க வேண்டிய இம்பாக்ட கொடுக்கவே கிடையாது. ரெண்டாவது நெகட்டிவ், போலீஸ் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நிறைய பேரை கொல்றாங்க, நிறைய பிளான் பண்றாங்க. ஸோ அதை கஸ் பண்ண கூட மாட்டாங்களா தாதாக்கள்? இல்லனா அவங்க இஷ்டத்துக்கு எங்க வேணா போய் யார வேணா போய் என்ன வேணா பண்ணலாமா? அப்படி சும்மா பிரகாஷ் ராஜ் இஷ்டத்துக்கு வந்து என்னமோ சொல்லிட்டு போறாரு, அதை எல்லாரும் நம்புறாங்க. அப்புறம் பாலமுரளி அவங்களுக்கும் அந்த ஸ்டார்டிங்ல லவ் சீன்ஸ் இம்பார்ட்டன்ட் வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களும் காணாம போயிடுறாங்க. அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அவங்களாம் தேவையே இல்லை, எதுக்கு வராங்கன்னே தெரியல, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை. ஸோ ஓவராலா வந்து ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப சுமாரான செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே சுமாரா தான் இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாரா இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் கூட அந்த டிட் ஃபார் டேட், ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு கொஞ்சம் என்கேஜிங் சீன் போன மாதிரி தெரிஞ்சது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நமக்கு இதுதான் ஸ்டோரின்னு தெரிய வரப்போ பில்டப் சீன் கூட நமக்கு எனக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தது. இது இப்படிதான் பண்ண போகுது, இங்கதான் வந்து நிக்க போகுது, இப்படிதான் பண்ண போறாங்கன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. அதனாலவோ என்னவோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஹைப் தர வேண்டிய அந்த இன்டர்வல் சீன் கூட அவ்வளவு ஹைப் இல்ல. பாய் சம்பவம் சொன்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட் சீன் மியூசிக்கை ஓவர்டேக் பண்ணுது. ஸோ மியூசிக் வந்து மைண்ட்லயே நிக்கல. ஸோ ஃபைனலி ஒரு நார்மல் ஆக்ஷன் கதையை ரத்தம் சொட்ட சொன்னா அது ஒரு பெரிய ஹிட் படமா ஆகிடாது. அதுக்கான எமோஷனல் கனெக்ட், அதுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தேவைப்படுது. இப்போ பிளாண்டா சொன்னா அது ரொம்ப சர்ப்ரைஸா யாருக்கும் இருக்காது. ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட், ட்விஸ்ட் எலமெண்ட் அந்த மாதிரிலாம் தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் கதையை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. வேற என்ன சொல்ல போறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. படம் முடிஞ்சு போகும்போது தியேட்டர்ல ஏஞ்சி போகும்போது ஒருத்தர் சொன்னா, ஆமா ஃபர்ஸ்ட் சீன்ல வெளியே போனாங்களே அவங்க அப்பா அம்மா, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு. ஆமா அவங்க என்ன ஆனாங்க அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தானே இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி